அமலாக்கத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழக பாஜகவினர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது விந்தையிலும் விந்தை. நடவடிக்கை எடுக்கும் அதிகாரத்தை கையில் வைத்துள்ள ஆளும் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தை நடத்தி அதன் வாயிலாக எதை வலியுறுத்த முயல்கின்றனர். இதுதான் பிரச்சனையே. இப்போ அமலாக்கத்துறை நீங்கள் தான் சொல்கிறீங்க தனி அமைப்புன்னு, இப்போ என்னமோ பிஜேபி கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஏன் போய் போராடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது அரசு ஏஜென்சி, இது அரசியல் கட்சி. 10 வருஷம் டாஸ்மாக்ல என்னங்க உங்களுக்கு கோபம் உங்க கை பாவையா இருக்குன்ற பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்க கூட இங்க இருக்கிற ஒரு எலைட் ஷாப்புக்கோ டாஸ்மாக் கடைக்கோ போங்களேன், அந்த எம்ஆர்பியோட அதே எம்ஆர்பி பிரைஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்களா நீங்க பாருங்க. இது யாரு வேணாலும் விசாரிச்சுக்க முடியும். தமிழகத்தில் இருக்கிற 4829 நம்ம அதை தனியாவே பேசலாம். இப்ப இதுல என்ன அவங்க இயல்பா கேட்கறதுன்னா, உங்க கையில அதிகாரம் இருக்கு, நீங்க எதுக்காக களத்துல போராடுறீங்க? அவர் சொல்றாரு, நான் எங்களை போன்ற கட்சிகள் இருக்கலாம், நீங்க வழக்க நடத்தி அவங்கள கொண்டு போங்க, சிறைக்கே கூட தவறு நடந்திருந்தா கொண்டு போங்க. கையில இது நாடகம்ன்றதுக்காக தமிழக பாஜக சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? நாங்க எப்ப அரசியல் பண்றது? இது பிரச்சனை, இது மக்கள் கிட்ட கொண்டு போகணும். நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அரசியல கேள்வி கேட்கறதே ஒரு சிலுபிள்ளைத்தனமா இருக்குன்றது என்னுடைய பார்வை. முதல்ல தமிழக அரசை எதிர்த்து தமிழகத்தில் இயங்கிய பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் பண்ண போறோம். அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையா நம்ம பாக்குறோம். நேற்று மக்கள் ஆதரவு இல்லாத பட்சத்துல எதுக்கு இவ்வளவு பேர் வீட்டுல கைது பண்றாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் பண்றாங்க? குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு அம்மா கூட எதிர்பார்க்கிறது தாவேகா உங்களை அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அவங்க ஏன் தெரிவிக்க மாட்டாங்கன்னா, அவங்க அடைய வேண்டிய இடத்துல ஏற்கனவே நாங்க இப்ப இருக்கோம். இப்ப திமுகவை எதிர்க்கக்கூடிய தலைவர் இன்னைக்கு யாருன்னா அண்ணாமலை அவர்கள் தான். விஜய் அவர்கள் இன்னும் முழுவதாக வரவில்லை. அப்ப அந்த இடத்தை அடைவதற்கு இவங்க எங்களை டார்கெட் பண்றாங்க அப்படின்றது தான் எங்களுடைய பார்வை. சுருக்கமா ராஜ்மோகன், அதாவது திமுக எதிர்ப்பில் யாரும் முந்தி இருக்கான்றதுக்காக நீங்க அண்ணாமலை, ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க, அதுதானா? அப்ப இல்ல சார், இது ரன்னிங் ரேஸா? யார் முந்தி வருவது, முதல் சுற்று நிலவரம் அப்படி கிடையாது. பாலிடிக்ஸ் என்பது என்னன்னா, கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு தெல்ல தெளிவாய் ஆன் ஃபேஸ் சொல்லி கொள்கை விளக்க மாநாடு வச்சு ஒவ்வொரு நகர்வும் ரொம்ப சொல்யூஷன் ஓரியன்டா, ஏன் இதே மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் வந்தபோது அதில் என்னெல்லாம் நன்மை இருக்கு, நல்லது இருக்குன்னு வரவேற்று அதை சொல்லி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றோம். இதுதான் எங்களுடைய ஸ்டைல். இப்ப தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்ல எங்களுடைய தலைவர் அதுல என்னெல்லாம் நன்மை இருக்கு, ஒரு பெண்களுக்கு ஒரு சொத்து பதிவு செய்கிற பொழுது அதுல ஒரு சலுகை கட்டுவது பர்சனலா நாங்க வரவேற்றோம். ஆனா அதுல என்னெல்லாம், ஏன் பழைய ஓய்வூதிய திட்டம் இல்ல, புதிய நீர்ப்பாசன அறிவிப்புகள் இல்ல? இதுதான் எங்களுடைய தலைவர் டீசன்ட் பாலிடிக்ஸ் உடைய மாஸ்டரா இருக்கிறார். அவரு இந்த ரன்னிங் ரேஸ்ல அவர் கிடையாது. அவர் மக்கள் மனசுல இருக்கிறார். அப்புறம் போற போக்குல ஒன்னு சொல்லிட்டாரு, அவர் இன்னும் முழுசா வரலன்னு. அது இன்னொன்னு கூட சொல்லுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி கிடையாது. we are working on every home. ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கிறார் எங்க தலைவர்.